அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்கள் சந்திர கிரகணத்தின் போது என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். இந்த வருடத்தில் வருகின்ற முதல் சந்திர கிரகணம் மார்ச் மாதம் 14ஆம் தேதி காலை நடைபெறுகிறது. இந்த சந்திர கிரகணத்தின் போது பொதுவாகவே சில விஷயங்களில் கவனத்துடன் இருப்பதால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைவாக பெற முடியும். அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தின் முதல் சந்திர கிரகணம் மார்ச் மாதம் 14ஆம் தேதியும், இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதியும் தெரிகிறது. இரண்டாவது சந்திர கிரகணம் இந்தியாவில் தெளிவாக பார்க்க முடியும். முதல் சந்திர கிரகணத்தை அமெரிக்கா, ஆப்பிரிக்காவின் மேற்கு பகுதி, ஆஸ்திரேலியா, ஐரோப்பியா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளில் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும். இந்த சந்திர கிரகணத்தின் போது ரிஷபராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது, சந்திரன் கேதுவுடன் இணைந்து பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை வலுப்படுத்தும் போது இந்த சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. எனவே பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல முக்கிய முடிவுகளை எடுப்பது இந்த தினத்தில் தவிர்ப்பது நல்லது என்பதை திட்டவட்டமாக சந்திரன் உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்ல, மற்ற கிரகநிலைகளை பார்க்கும் போது ஜென்மத்தில் குரு வலம் வருகிறார். தைரியஸ்தானத்தில் மிக வலுவாக நிறைந்து கொண்டிருக்கிறாருங்க செவ்வாய். தற்போது தனஸ்தானத்தில் இந்த வேளையில் வலுவாக பெற்றிருக்கிறார். ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனி. அவருடன் இணைந்திருக்கிறார் சூரியன். லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் ராகு, வக்ரகதியில் உச்ச சுக்கிரன், வக்ரகதியில் நீச்ச புதன் என 3 கிரகநிலைகள் லாபஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கும் போது இந்த வேளையில் உறுதியாக ரிஷபராசிக்காரர்கள் சந்திர கிரகணத்தின் போது என்ன செய்யக்கூடாது என்றால், நிச்சயமாக மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அது மட்டுமல்லாது இந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். இதுவரை இல்லாத அளவிற்கு பிளட் மூன் என்றும் அழைக்கப்படுகிறது. எனவே சந்திர கிரகணத்தின் போது ரிஷபராசிக்காரர்கள் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை. ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியாக இருப்பவர் சந்திரன். எனவேதான் ரிஷபராசிக்காரர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் உணவு உண்பது, சமைப்பது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. தெய்வங்களை தொட்டு வணங்குவதை தவிர்ப்பது நல்லது. கோவில்களுக்கு செல்லாமல் இருப்பதும் நல்லதுதான் இந்த சந்திர கிரகண வேளையில். ஆனால் கோவிலில் வழிபாடு செய்தாலும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. ஆனால் பயணங்களை தவிர்ப்பது உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இதுபோன்று கூர்மையான ஆயுதங்களாக இருக்கக்கூடிய கத்தி, ஊசி போன்ற ஆயுதங்களை, பொருட்களை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. சந்திர கிரகணத்தின் போது குறிப்பாக மற்றவர்களை காட்டிலும் கர்ப்பிணி பெண்கள் வெளியே வருவதை தவிர்ப்பது நல்லது. சந்திர கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை என்னவென்றால், கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். பொறுமையாக அத்தனை பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும். இறை வழிபாட்டையும் தொடர்ந்து நல்ல நேர்மறையான சிந்தனையுடன் இறைவனின் நாமத்தை உச்சரித்து வழிபாடு மேற்கொள்ளலாம். எதையும் நேர்மறையான சிந்தனையுடன் இருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் வலு சேர்க்கும் போது இந்த சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. எனவே கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை. அது மட்டுமல்லாது சந்திர கிரகணம் முடிந்ததற்கு பிறகு உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் வெள்ளை நிற பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை தானமாக கொடுங்கள். அப்படி கொடுக்கும் போது அசுப பலன்கள் குறைந்து நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான யோகத்தை ராசியின் உச்ச அதிபதியான சந்திரன் நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் ரிஷபராசிக்காரர்களுக்கு.